ஏம்மா, உனக்கு கூட என் மேல பாசம் சுத்தமா இல்லல்ல. நீ இப்படி இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போனா அம்மா வீட்டை ஒரே அடியா தலைமுழுக்கிட்டு போகணுமா என்ன? ஏமா பாப்பா இப்படி ரொம்ப கலங்கி பேசுற? அம்மா அப்படிலாம் நினைக்கல. நானும் அப்படி ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லையம்மா. உன் மைனி தான் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருப்பா. நீ கண்டும் காணாம தான் இருப்பியம்மா. இப்ப ஏன் நீ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? என்ன, நீ இந்த விஷயத்த தலையிடாத. உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல. நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். ஏமா அப்படி சொல்ற? நான் என்னைக்குமே உன்கிட்ட அப்படி பேசுனது இல்லையம்மா. நீ ஏமா இப்ப இப்படி புதுசு புதுசா பேசுற? பின்ன நான் என்னதான் இங்க இருந்து கல்யாணம் ஆகி போனாலும் இது நான் பிறந்த வீடாச்சே. என் தாய் வீடுன்ற உரிமை எனக்கு இல்லையா? பிறந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆகி போனா தாய் வீட்டு உரிமையை இழக்கணுமா என்ன? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போனா அவளோட அம்மா வீட்டை ஒரேடியே யாரை கட்டிட்டு போயிடணுமா என்ன? இங்க உள்ள நினைவுகள் ஞாபகங்கள் எதுவுமே அவன் மனசுல இருக்க கூடாதா? நம்ம கல்யாணம் ஆகி போற அந்த மாமியார் வீடு, மாமியார், புருஷன், பிள்ளைங்க, அவளோட குடும்பம்னு அப்படி மட்டும் தான் இருக்கணுமா என்ன? அந்த மாதிரிலாம் என்னால சுயநலமா இருக்க முடியாதுமா. என்னதான் என் உடம்பு அங்க இருந்தாலும் என் எண்ணங்கள், என்னோட மனசு எப்பவுமே ஒன்னேதான் நம்ம வீட்டு இடமா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் இது பிறந்து வளர்ந்த வீடாச்சே. இத பத்தி நினைக்காம பேசாம என்னால இருக்க முடியுமா? சொல்லு பாப்போம். என்ன இருந்தாலும் நீயும் மத்த அம்மா மாதிரி நிரூபிச்சிட்ட பத்தியா? உன் வாய் அளவுல மட்டும்தான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா போல இருக்கு. ஆனா உன் மனசால உனக்கு உன் மகன் மட்டும் தானே வசதியா போயிட்டான். பொட்ட பிள்ளைய நீ ஒதுக்கி தானே வச்சுட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, அத்தாடி அத்தா, அம்மாடியம்மா, ஏண்டியம்மா இப்படி புலம்பி தள்ளிடவ. நான் அப்படிலாம் ஒரு நாள் உன்னை வித்தியாசம் பிரிச்சு பார்த்ததே இல்லையாடி தங்கம். உனக்கு இந்த ஆத்தலை பத்தி தெரியாதா? நீயே இப்படி பேசுறிய? என் நெஞ்சில ஈட்டியால குத்துறிய? ஏம்மா இப்படி பேசுற? ஏன் பாப்பா, அம்மாவையும் உன்னையும் பார்க்கணுன்றதுக்காக ஆசையா ஓடி வந்தேன்னு சொன்னியே. இப்படி நம்ம அம்மாவை அள வைக்கிறதுக்காண்டி தான் வந்தியா? ஏலே, என்னல பேச்சு பேசுற? வீட்டுக்கு வந்த பிள்ளைய ஏன் வந்தங்கிற மாதிரி எல்லாம் கேட்கற? இப்ப நீனு கேட்கட்ட விடு. அவனுக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா இதுலயாவது உரிமை எடுத்துக்கிட்டானே. நீ பேசாத பேச்ச அவன் பேச போறான் என்ன பார்த்து. ஏமாடி தங்கம், நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. நான் அப்படி என்னமா தப்பு பண்ணேன்? ஏமா வந்த நேரத்துல இருந்து அம்மா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கம்மா. உன் மனசுல உள்ளதை சொல்லுமா. நீ வெளிப்படையா பேசினாதானே எனக்கும் என்னென்ன புரியும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசினா எனக்கு ஏதாவது விளங்குமா? நீயே சொல்லு பாப்போம். உங்க அளவுக்கு கூட எனக்கு விவரம் பத்தாதேம்மா. அரே நீ நீ உனக்கு எந்த விவரமா பத்தாது? முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறவளாச்சே. நீயே ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி பேசுற. ஐயோ, என்னக்கா, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட? உன் மனசறிஞ்சுதான் பேசுறியா இல்ல வேணும்ட்டு ஏதோ என்ன சீண்டி பாக்குறதுக்காண்டி இப்படி சொல்லுறியா? அப்பா, நான் என்ன உன்னை பார்த்து ஒட்ட சண்டை போடுறதுக்காண்டி தான் வந்திருக்கேன்னு நினைக்கியாக்கும்? பாசத்தினால உன்னை தேடி வரலையா? நான் வந்து உன்னை ஒரு கேள்வி கேட்டேன், நீ பதிலுக்கு என்ன குறை சொல்லுற? இல்லம்மா, நீ என்ன பார்க்க பாசமா ஆசையா ஓடி வந்திருக்கன்னு நான் நினைக்கேன். வந்தவகிட்ட பாசம் காட்டி எப்படிமா இருக்கான்னு குசால விசாரிச்சு உள்ள வாடி தங்கன்னு கூட்டிட்டு போறதை விட்டுட்டு ஒரு குத்தவாளிய வாசல நிக்க வச்சு விசாரணை பண்ற மாதிரிலாம் நிக்க வச்சிருக்க நீனு. நானும் வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு. ஐயோ, உள்ள ஒரு பஜாரி ஆடிக்கிட்டு கிடக்க. இவளை கூட்டிட்டு போனேன். இவளை பார்த்ததை இன்னும் பேயாட்டம் ஆடுமே. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இவ வேற சண்டை நடக்கிற நேரமா பார்த்து வந்துட்டா. அங்க பெரியம்மா வேற எப்படி கஷ்டப்படுறாங்களோ தெரியல. என்ன சத்தத்தையே காணோம்? இதான் ஒரு மகளுக்கு கொடுக்குற மரியாதையா? வீட்டுக்கு வந்த மகளை வாமான்னு உள்ள கூட்டி வச்சு ஒரு காப்பி தண்ணி கொடுப்போம்லாம் இல்ல உனக்கு. வாசலே நிக்க வச்சு ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு 1008 கேள்வி கேக்குறீங்க. அப்படி இல்லம்மா. வா வா வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். வாமா. என்ன வாய் கந்தி அடிக்குது? வார்த்தை ஒவ்வொன்னும் சிக்கி திணறி வெளில வரட்டா உள்ள போட்டான்ற மாதிரில பேசுது. என்ன உள்ள வர சொல்லலாமா வேண்டாமான்றது யோசிக்கிற மாதிரிலாம் இருக்கு நீ பேசுறத பாக்கையில. எனக்கு ஒண்ணு வீடு வாசல்லாம் இல்லாம இல்ல. எனக்கும் பெரிய வீடு வாசல், அப்புறம் என் மாமியா, என் புருஷன், என் பிள்ளைங்க, அப்புறம் பத்தாருக்கு நாத்தனாந்த பேர்ல ஒருத்தி வேற வந்து உட்கார்ந்து கிடக்கா. எல்லாரையும் விட்டுட்டு அம்மா வீடு தான் முக்கியம் ஓடி வந்திருக்கனா? இதுல இருந்து போயில உனக்கு ஏன் பாசம் என்னன்னு. ஆனா நான் வச்சிருக்க பாசத்துல ஒரு துளி பாசம் கூட உங்களுக்கு என்கிட்ட இல்ல. என்னன்னாச்சும் உரிமைய நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காண்டி தான் வந்தியாக்கன்னு ஒரு கேள்வியாச்சும் கேட்டான். ஆனா நீ என்ன வேத்தாலதான பாக்க இன்னமும். ஏலே, இந்த பிள்ளைக்கு என்னலாச்சு? வந்த நேரத்துல இருந்து இப்படி கும்மி அடிச்சுட்டே கிடக்கா. அதாம்மா எனக்கு ஒன்னும் புரியல. நீ ஏதாச்சும் சொல்லிட்டு அம்மாக்கு தெரியாம பாத்துக்கின்னு ரகசியமா எனக்கு தெரியாம சொல்லன்னு சொல்லிட்டியோ? என்ன இன்னும் சொல்லலாம் வேண்டாமன்னு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கோ? நீ எதை பத்தி சொல்றன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. சரி வா, உள்ள போய் உட்காந்து பேசுவோம். ஆமாம்மா, நீ மட்டும் வந்திருக்க, மருமகனை காணோம். உன் நடிப்புக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நீ மட்டும் என்ன பார்த்து கேள்வி கேட்கலாம், ஆனா நான் மட்டும் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. என்ன ஏற்கனவே உள்ள நடந்த பிரச்சனையில அம்மா ரொம்ப கலங்கி போயிருக்கா. பத்தாததுக்கு
இதுக்கு இவ வேற வந்த நேரத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. எதுக்காக கோவப்படுறாளே சொல்லவும் மாட்டேங்கிறா. சொன்னாதானே எங்களுக்கும் என்ன ஏதுன்னு தெரியும். ஏமா வந்த நேரத்துல இருந்து எங்ககிட்ட மூஞ்சி கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லுமா. எதுக்காண்டி எங்ககிட்ட கோவப்படுறேன்னு சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். நாங்க ஏதாவது தெரிஞ்சும் தெரியாம தப்பு பண்ணியிருந்தா கூட நீ சொன்னாதான் எங்களுக்கே தெரியும். நீ பேசுறதுல இருந்து ஒண்ணு மட்டும் எங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது. உன் மனசு நோக்குற மாதிரி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் மட்டும். இது என்னன்னு சொல்லுதா. அப்பதான் அடுத்த நேரம் அதே தப்ப நாங்க செய்யாம இருக்க முடியும். உன் மனசு காயப்பட்டு வலிச்சதுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்ல. நீ அழுதனா நம்ம வீடு நல்லா இருக்குமா சொல்லு. இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும். அப்போ நான் அழுதா மட்டும்தான் இந்த வீடு கஷ்டப்படுது, வேற யாரும் அழுதா கஷ்டப்படலங்கிற அப்படிதானே? வந்ததுல இருந்தே ஏதோ பொடி வச்சாப்புல பேசிட்டு கிடக்கு கழுத. என்னன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்குது. அப்படி இல்லம்மா, கெட்டி கொடுத்த பொண்ணு நல்லா சந்தோஷமா இருந்தாதான் நாங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். நீ இப்படி அழகையும் கண்ணீருமா கோவமா வந்து பட்டும் படாம பேசிக்கிட்டு இப்படி வெடின்னு வெடிச்சுனா எங்களுக்கு என்னன்னு விளங்கும். நீயே சொல்லு பாப்போம். அதே கடைசியில பழியத்துக்கு இப்ப என் பேர்ல போட்டாச்சு அப்படிதானே? ஐயோ என்ன இது பிள்ளை வந்த நேரத்துல இருந்து பட்டுன்னு ஊசி பட்டாசு கிடக்க வெடிச்சிட்டு கிடக்கு. நான் மட்டும்தான் அம்மா வேணும், அண்ணன் வேணும், தம்பி அப்புறம் பெரியம்மா எல்லாரும் வேணும்னு விழுந்தடிச்சு ஓடி வரேன். ஆனா நீங்க மட்டும் என்ன ஒதுக்கி தானே வச்சிருக்கீங்க. என் வீட்டு விஷயம் மட்டும் எல்லாம் நல்லா துருவி நோண்டி நொங்க எடுக்கிறீங்க. ஆனா இங்க இருந்து ஒரு இம்மி அளவு கூட விஷயம் என் காதுக்கு வராத அளவுக்கு தானே பாத்துக்கிட்டீங்க நீங்கெல்லாம். ஐயோ இந்த பயபுல ஏதோ உளறி தொலைச்சிட்டு போல இருக்க. நான் அப்பமே சந்தேகமா கேட்டேன், இலே எதுவும் அவட்ட ஒப்பிச்சியான்னு. இல்லவே இல்லமான்னு சாதிச்சுட்டான் கழுத. கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் உளறி கொட்டிருப்பான் போல இருக்கே. அதுக்குதான் இவ இங்க வந்து டங்குன்னு சாமியாட்டம் போட்டுட்டு கிடக்கா. நீ எதை பத்தி பேசுறமா எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரொம்ப ஓவரா நடிக்காதானே. இந்த அண்ணன் கூட நடிக்கிறானே எப்படின்னு பார்த்தேன். அது உன்கிட்ட இருந்து வந்த பழக்கம் தானே. அப்போ எப்பா என்ன சூப்பரா நடிக்கிறீங்க நீங்க. இங்க ஒண்ணுமே நடக்கல, இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நல்லா தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்ன வாசலே நிக்க வச்சிருக்கீங்க? வா உள்ள போவோம். நான் தனியா வந்ததும் மருமன்ட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட்டு தானே நீ மருமன் வரலையா பிள்ளைங்களெல்லாம் எங்க காணோன்னு இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற. இதே அக்கறை எனக்கு மட்டும் இருக்காதா? அப்போ நான் எதுனா கேட்டா மட்டும் எதுக்கு டங்குன்னு சாமி ஏற பேயாட்டம் போடுற குத்தாட்டம் போடுறன்னு கேள்வி கேக்குறீங்க. ஆனா நீங்க மட்டும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட மூச்சு விட்டாதீங்கன்னு. ஏன்னா நான் ஒரு பைத்தியக்காரி வச்சுல வீட்டு விஷயம் அம்பிட்டு ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சிருவன்ற பயம் தானே உங்களுக்கு. என் மேல வச்சிருந்த பாசத்தெல்லாம் என் கல்யாணத்தோட ஏற கட்டிட்டீங்க அப்படிதானே? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க யாருக்கு என் மேல உண்மையான பாசமும் அன்பும் இல்லைன்னு தானே? எனக்கு கல்யாணம் முடிச்சு என்னை என் மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டோம் கையோட. நீயும் வேண்டாம் உன் உறவும் வேண்டான்னு என்னை அத்து விட்டுட்டீங்களா? பாப்பா என்ன கோவம் ரொம்ப பொங்கிக்கிட்டு வருதா? எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது மூடி மறைக்கிறீங்களே. அப்போ எனக்கு அது தெரியும் போது எவ்வளவு கோவம் வரும். இங்க பாரு பாப்பா, நடந்தது என்னன்னு தெரிஞ்சிக்க. எலே கோமாளி வாய் வச்சு சும்மா இல்ல லூசு பையன் எல்லாத்தையும் உலகி கொட்டிடுவான் போல இருக்கு. நீ சும்மா இருமா. எப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சா இதுக்கப்புறம் இவகிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா இல்ல. ஆனா நாங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே உன்கிட்ட சொல்லும் போது அது நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும். நல்லதை கேட்டு நீ எவ்வளவு சந்தோஷப்படுறியோ அதே அளவுக்கு கெட்டது கேட்கும் போது அதை விட அளவுக்கு அதிகமா நீ கஷ்டப்படுவல்ல. பொண்ணை கட்டி கொடுத்தா மட்டும் அதோட எங்க கடமை முடிஞ்சிடாது. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு போற இடத்துல நல்லா நிம்மதியா சந்தோஷமா நல்ல வாழ்க்கை வாழணும் தான் நாங்க எல்லாம் நினைக்கிறோம். ஏற்கனவே உனக்கு மாமியார் வீட்டுல அங்க 1008 குடைச்சல் பிக்கல் பிடுங்கல் எல்லாம் இருக்கு. எனக்கு ஒன்னும் அது தெரியாமலாம் இல்ல. நீ அங்க நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்க. அதுவும் எங்களுக்கு தெரியதான் செய்யும். இருந்தாலும் நாங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட கேக்குறது இல்ல. ஏன்னா அதை பத்தி கேட்டா கூட நீ ஐயோ நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சே நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சேன்னு சங்கடப்படுவதானே. அதே மாதிரிதான் இங்க நடக்கிற விஷயத்த நாங்க சொன்னா அதை கேட்டு நீ வருத்தப்படுவல. ஏற்கனவே உனக்கே பிரச்சனை தலைக்கு மேல இருக்க. இதுல இதையும் சொல்லி எதுக்காக உனக்கு சங்கடம் கொடுக்கணும் தான் நம்ம அம்மா இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் உன்கிட்ட மூச்சு விடாதுன்னு சொல்லுவா. நானும் சில நேரம் அவளுக்கும் எல்லாம் தெரியணும் நம்ம வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு புரியணும்னு சொல்லதான் செய்வேன். இருந்தா கூட நம்ம அம்மா போன பிள்ளை நம்ம அம்மா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டா அந்த ஒரு சந்தோஷமாச்சும் அவளுக்கு அவ இருக்கிற இடத்துல நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லுவா. அதுக்காக தான் நாங்க எதையுமே உன்கிட்ட சொல்றது இல்ல. மத்தபடி உனக்கு சொல்லக்கூடாதுலாம் இல்ல. நீ ஆனா அதை பத்தி புரிஞ்சிக்காம எங்க 2 பேரையும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டலமா. அதே எப்படி எம்மா உனக்கு கூட இவ்வளவு ஆவேசம் வேகம் வீரம் எல்லாம் வருமாக்கும். கண்ணுல இருந்து தண்ணி சும்மா மட திறந்த வெள்ளம் போல குபுகுபுன்னு பாஞ்சி ஓடிலாம் வருது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுனே. நான் கொஞ்ச நேரம் நடிக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் எப்படித்தான் நடிக்கிறீங்களோ தெரியல. என்னே நான் பேசுறது உனக்கு மனசு வருத்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நீயே அழுதுட்ட. நான் ஏதாவது தப்பா பேசினா நான் மன்னிச்சிருந்தேன். அடிச்சு இப்போ என்கிட்ட எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுட்டு? நான் உன்னை என்னைக்குமே வேத்தால பார்த்ததில்ல. நீ அடுத்தால பாக்கியா? அதான் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கியா? நாங்களே ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இதுல நீயும் உன் பங்குக்கு வந்து சங்கடப்படுத்தினா எப்படி? வேற என்னென்ன செய்ய சொல்ற? நான் எதுவும் கேட்டா உடனே நீங்க 2 பேரும் சொல்லிடுவீங்களா? அக்கம் லேஸ்ல வாயை திறக்க மாட்டீங்களே. அமுக்காணி மாதிரி தானே 2 பேரும் இருக்கீங்க. உங்க 2 பேரோட கோவத்தை தூண்டுனதும் இப்ப பாரு புக்கு புக்குன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டு
பொண்டாட்டிக்கிட்ட? கொண்டாடிக்கிட்டே இப்படிதான் எல்லாத்தையும் உளறி கொட்டுவான் நாய். இவகிட்டையும் அவ்வளோத்தையும் உளறி கொட்டிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசி இவளை சமாளிச்சிருக்கலாம். அதுக்கு இல்லாம எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. நீ எப்படிதான் நடிக்கிறே தெரியலப்பா. சரி, என்னால கொஞ்ச நேரம் கூட நடிக்கவே முடியல. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் நம்ம அம்மா பார்த்த பார்வை. என்ன இப்ப மாத்தி சொல்றியா இல்ல நான் உள்ள போய் தெரிஞ்சுக்கவா? என்ன வாய் அடிச்சு பச்சு போல இவ்வளவு நேரம் பட பொறிஞ்சு தள்ளிய பாப்பான் கணக்கா? இப்ப பேச வேண்டியதானே? பேச வார்த்தை இல்லையா? இல்ல என்ன பேசுறதுன்னு புரியாம நிக்கியா? இதுக்கு தாண்டி இந்த பையன்கிட்ட தலை படம் அடிச்சுக்கிட்டேன். அவகிட்ட மூச்சு விட்டாதன்னு போனை பேசுறன்ற சாக்குல உன்கிட்ட ஏதோ உளறி கொட்டிட்டான் போல இருக்கு. அதான் நீ இப்ப இங்க வந்து நின்று டங்கு டங்கு டங்குன்னு குறிச்சிட்டு கிடக்க. எல்லாருக்குமே அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்ற ஆசை தாண்டி இருக்கும். நானும் கல்யாணம் ஆகி மாமியார் கூட குப்பை கொட்டிட்டு வந்தவதான். என் மாமியார் ஓ மாமியார் அளவுக்கு இல்லாட்டியும் மாமியார்னால பிரச்சனை இல்லாத வீடு எது சொல்ல பார்ப்போம். எல்லார் வீட்லையுமே மாமியார் மருமகளுக்குள்ள உரசலோ இல்லை மோதலோ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனை ஒன்று போதாதா? இதில் அம்மா வீட்டு பிரச்சனையும் உன் தலைமையில ஏன் சுமத்தணுன்ட்டு தான் அந்த பையன்கிட்ட மூச்சு விடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னே தெரியல, உன் அளவுக்கு அந்த பிள்ளை கூறுபாடு இல்லாமல் கிடக்கு. கொண்டாட்டிக்கிட்டு தான் அடியும் மிதியும் வாங்குதுன்னா என்கிட்டயும் கிளியும் திட்டு வாங்கிட்டு கிடக்கு. இப்ப எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறேன்? அவன் அடுத்த வைக்க சொன்னா என்கிட்ட தானே சொன்னா. ஆனா நீ எப்படி மூஞ்சி முறை தொங்கப்பட்டு வச்சிருக்க? பார்த்தல அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த உற்சாகம் உன் முகத்துல கொஞ்சமாச்சும் இருக்குதா? இந்த கணக்கா தானே நீ நிக்கிற. இதுக்கு தாண்டி சொல்றேன். இந்த மைனியோட கொட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னே. ஆமா கெட்டுவா அவ நல்லா தும்ப விட்டுட்டு அப்புறம் வாழை பிடிக்கணுங்கிற கதையா தான் இருக்கும் உங்க கதை. ஆரம்பத்திலே அவ செய்யற தப்புக்கலாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருந்தானா அவளுக்கு கொஞ்சமாச்சும் பயம் இருந்திருக்கும். ஆரம்ப காலத்துல லூசா விட்டுட்டான். இப்ப போய் பிடிச்சா அவ நிப்பாளா இவர்கிட்ட போறா கழுத. அதுக்கு மேல கிட்ட எட்டி உதைக்கிறா. இவன் தான் அவகிட்ட கடந்து அல்லாடானா. நானும் இவனை பெத்த பாவத்துக்கு அவகிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? பிள்ளை பாசம். இவனை விட்டு போக எனக்கு மனசு இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னை விட்டு கொடுத்து தாண்டி பேசினான். இவன் அம்மா என் மேல உனக்கு கோவம் இருக்கும்னு தெரியுமா? என்னம்மா பண்றது? கையாலாகாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நீனு. ஆமாண்டா ஆகுனா இதை ஒண்ணு சொல்லிடு. அந்த சிவா பையன் என்னதான் பண்றான்? அப்போ அவனும் எதுக்கு வாயை திறக்காம நிக்கான்? அந்த பிள்ளை பாவண்டி. அதுவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துது. இவன் பொண்டாட்டி தலையில பேயும் பிசாசம் வந்து மொத்தமா குடி கொண்டுச்சு போல இருக்கு. ஒருத்தர் பேச்சையும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறா. உன் பெரியமா தான் ஏதாச்சும் சொல்லுவா. அவ என்னடனா வாயில கொல்கட்டி வச்ச கணக்கா அமுக்கா ஆண்டி மாதிரி வாயை சிக்குன்னு மூடிட்டு யாருக்கோ வந்த வேலையாட்டு நின்று வேடிக்கை மட்டும் தாண்டி பாக்கா. சரி வாமா நாம போய் என்னன்னு பாப்போம். பாருதா நீ வர்றதால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு எதுவும் பிரச்சனையும் மன கஷ்டமா வந்துருமா தான் எங்களுக்கு பயமா இருக்கு. இதுக்குதான் பெத்த பிள்ளை தாய் வீடு தேடி வாசல் வரைக்கும் வந்தா கூட அதை வீட்டுக்குள்ள விடாம வெளியிலே வச்சு நின்று பேசுற அளவுக்கு என் நிலைமை ஆண்டவன் வச்சுட்டான். நீ எடுத்தான் கவுதன் பேச மாட்டேன். யாரு எவருன்னு பார்த்து தான் பேசுவேன். ஆனா அந்த மருமகன்ற பேர்ல ஒரு அடங்க பிடாரி வந்து உட்காந்துருக்கா பத்தியா? அவ கண்ணுக்கு யாருமே இவங்க யாரு, நம்ம உறவு, நம்ம மாமியா, நம்ம புருஷன், நம்ம நாட்டுலாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பாட்டுக்கு வாய்க்கு வந்துட்டு ஏதாவது பேசி தொலைஞ்சாலாம் பிள்ளை மனசு இழக்கிற மனசு உன் மனசு சங்கடப்படுமே. அதை நினைச்சு தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணாம்டி நம்ம இன்னும் செத்த நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கு பிறகு வேணா உள்ள போவோம். மைனி இவ ஏதாவது தப்பு செஞ்சாலோ பேசுறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் தான் இவளுக்கு தாலி கட்டின புருஷன். இவ ஏதாவது தப்பு செஞ்சா அந்த புருஷன்ற உரிமையில ஏமா செஞ்சேன்னு கேட்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆளாளுக்கு நான் பெருசு நீ பெருசுன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டி அடிக்கிற வேலையோ கண்டிக்கிற வேலையோ வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க சொல்லிட்டேன். நீங்க தானே இவ என் தங்கச்சியே இல்ல எங்க உள்ள அனாதை நாயே தெரியலன்னு சொன்னீங்க. பரவ எந்த உரிமையில நீங்க இவ மேல கையும் வைக்கிறீங்க கண்டிக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, இவ யாருக்கு எந்த ஊர்ல எப்படி பறந்தாலோ அது உண்மைக்கு யாருக்குமே தெரியவே செய்யாது தானே. உண்மையை தானே நானும் சொன்னேன். ஆனா இந்த வீட்டுல மருமகன்ற பேர்ல வந்து உட்காந்துருக்கா பாத்தியா? நானும் இந்த வீட்டு மூத்த மருமகன்ற அதிகாரத்துல தான் இவ செய்யற தப்பா கண்டிக்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? எப்ப பாரு என்ன இலக்காரமா நினைப்பீங்களே, மட்டம் தட்டுவீங்களே. கடைசியில இவ எவ்வளவு கேவலமான செயலை செஞ்சிருக்கா பாத்துட்டு தானே இருந்தீங்க எல்லாரும். யாருதான் தப்பு செய்யல? நீ மட்டும் எந்த தப்புமே செய்யலையா? நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமான மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க இந்த இடத்துல நான் இருந்தா நீங்க இப்படி எனக்காண்டி வக்காலத்து வாங்கிட்டு வருவீங்களா? நான் சின்னதா ஒரு தப்பு செஞ்சா கூட ஊதி 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 பெருசாக்கிடுவீங்கல்ல. ஆனா இவ எவ்வளவு பெரிய தப்பு செய்யறா, அதை ஒண்ணுமே இல்லாத மாதிரி கண்டுக்காம தானே இருக்கீங்க நீங்க. நீங்க இவளுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கறதாலதான் இவ இவ்வளவு ஆட்டம் போடுறா. நீங்க என்ன இருந்தாலும் இவ உங்க வீட்டு மருமகளாச்சே. அந்த உரிமையில தானே நீங்க இவ செய்யற தப்பெல்லாம் மூடி மறைக்கிறீங்க. நான் என்னவோ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக இல்ல, இவ மட்டும் தான் வானத்திலிருந்து வந்த கொலை விளக்கும்பீங்களே, அந்த பொறுப்பான குத்து விளக்கு என்ன பண்ணிச்சு தெரியும்ல? நம்ம குடும்பமானதையே காத்துல பறக்க விட்டாலே, ஆனா அதை மட்டும் கண்டுக்காம விடுறீங்களே ஏன்? இதை நான் மட்டும் இதை மாதிரி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருக்கட்டும் உடனே என்ன குற்றவாளி கூண்டுல ஏத்தி நிக்க வச்சு நீங்க எல்லாரும் சுத்தி நின்று விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை பண்ணுவீங்கல்ல. ஆனா இவ மட்டும் என்ன, இவ என்ன பண்ணாலும் யாரும் கண்டு காணாம போறீங்க. இந்த நாய் என்ன பண்ணாலும் நீங்க இப்படி தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறதாலதான் இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு 4 நாள் எடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா இவ பெட்டி பாம்பா அடங்கி கிடப்பால. ஏடி எதுக்கு நீ இப்ப இப்படி தைய தக்கன்னு குதிச்சிட்டு இருக்க? நீ குதிக்கிற அளவுக்கு இங்க பெருசா எதுவுமே நடக்கல. உன்னோட அவ கேவலமான செயலாம் பண்ணிட்டாங்க. எம்மடி ஆவாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி நான் மட்டும் என்ன பண்ணாலும் பெருசாக்குவீங்க. ஆனா இந்த நாய்
மச்சான் எல்லாரும் இருக்கிறாங்கன்ற ஓர்மையே இல்லாம புருஷ மடியில ஏறி ஒய்யாரமா உட்கார்ந்து இருந்தாலே அதை யாராவது என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? ஏண்டி, அவன் புருஷ மடியில தானே உட்காந்துட்டான், அதனால உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு வேணா உன் புருஷ மடியில உட்காரு, நாங்கெல்லாம் சுத்தி இருந்து சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை வேணா பாக்குறோம். கை கத்தட்டி என சிரிக்கான். ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு எனக்கு பார்த்தா கிண்டலா இருக்கு, நக்கலா இப்படி சிரிக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் வாக்குன்னு ஒண்ணு கொடுத்தா அதுல கரெக்டா இருக்கணும். உள்ள ஒரு பேச்சு வெளில ஒரு பேச்சு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் சொன்னதுதான். இங்க நீ மாடியில வச்சு என்ன சொன்ன? இந்த வீட்டு மருமக என்னமா நான் கிடையாது, இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். அதை முதல்ல செய், அதுதான் எனக்கு வேணும். நீங்க நினைச்சு ஒவ்வொன்னு செய்வீங்க, ஒவ்வொன்னு பேசுவீங்க. சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறீங்களா பார்த்தா என்ன பைத்தியக்காரங்க மாதிரியா இருக்கு? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமலா இருக்கோம்? இங்க பாரு, என்னமா இந்த வீட்டை நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. உனக்கு போக்கிட எதுவும் இல்லைன்னா நான் வேணா உனக்கு ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணி தரேன். நீ என்னமா இந்த வீட்டுல மட்டும் இருக்காது. இவ கூட என்ன நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலான்ற எண்ணம் மட்டும் அவன் மனசுல வச்சிருந்தனா அதை சுத்தமா அழிச்சிரு. இவளை விட வேற நல்ல சூப்பர் பண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த நாய் மட்டும் நம்ம வீட்டுக்கு என்ன வேண்டவே வேண்டாம். ஐயோ, இந்த ஸ்னேகாகரிக்கு கடைசியில இந்த பிள்ளை இப்படி தூக்கி எறித கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு இருக்கா அவளுக்கு? இலைக்கு இருக்கா உன் பொண்டாட்டி லட்சணத்தை பாருல. என்ன பாடுபடுத்துற இந்த பிள்ளைய நீ? இப்படியால தூக்கி வீசி எறிவா? என்னதோ காகிதத்தை கசக்கி எறித மாதிரி எரிஞ்சிருக்கா. மைனி வாங்க மைனி, எப்படி இருக்கீங்க மைனி? என்ன பார்க்கணும்னு இப்பதான் தோணிச்சா உங்களுக்கு? நாம ரெண்டு பேரும் மீட் பண்றது ரொம்ப சூப்பர் சீனா இருக்குல்ல? அடி பாவி, உன் குசும்புக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்ல பாத்தியா? இவ்வளவு நடந்து உன் குசும்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. என்ன இந்த ரணகளத்துல உனக்கு ஒரு குதூகல வேண்டி இருக்கா? அட போங்க நீங்க வேற மைனி. இதுனா இன்னைக்கு நேத்து நடக்கிற புதுசா என்ன? எல்லா நாளும் நடக்கிறதுதான். ஆனா என்ன, இன்னைக்கு மட்டும் அடி கொஞ்சம் ஓவர், அவ்வளவுதான். மத்த நாளும் அந்த அக்கா வாழ்னு அலறிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் என்னன்னா என்ன தூக்கி வீசுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் கோவமா, அவ்வளவு கொந்தளிக்கிறாங்களா, என் மேல அவ்வளவு வன்மம் வச்சிருக்காங்க. ஏன்டா இப்படி என்ன பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கேன். அவங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் கேட்டா நான் வாய்னவே அக்கா அக்கா நீங்க தான் எல்லாம் பெருசு, நீங்க தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன பார்த்தா ஏன்டா அவங்களுக்கு இவ்வளவு வயிற்றுல இருக்குன்னே புரியவே மாட்டேங்குது. சரி, இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, என்னமோ சண்டை களை கட்ட போது இல்ல, வாய் பொழந்துக்கிட்டு இரு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற இந்த பிள்ளைய அவ என்ன பாடுபடுத்துறா? எடை என்னமையாச்சும் வாயை திறந்து ஆம்பளையா லட்சணமா ஒரு 4 வார்த்தை கேளுல. வாயை மூடிட்டு பயந்தாங்களி மாதிரி இருக்காதல்ல. உன்னோட வயசுல சின்னவதான உன் தங்கச்சி. அவளே நான் என்னன்னு கேட்க பாக்கன்ட்டு போறேன். ஆனா நீ அவளோட மூத்தவன் வயசுல. ஆனா நீ ஏன் அப்படி பயந்து சாகுற? சண்டை நடை பொம்பளைங்க தான் போடுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. ஆம்பளை பையலும் பேச வேண்டிய இடத்துல பேசணும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். அப்பதான் இந்த மாதிரி தறிக்கட்டி ஆடுற பொம்பளைங்களா வாழை சுருட்டிட்டு கொஞ்சமாச்சும் அடக்க உடக்கமா உனக்கு ஏத்த பொண்டாட்டியே நடந்துப்பா. இனியாச்சும் மூளை உள்ள பிள்ளையா பழச்சிக்க வழிய பாரு. இதுக்கு மேலே நான் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன், சொல்லிட்டாமா. ஏறி இந்த சண்டை இப்படிக்கு முடியாது போல இருக்க. நானும் மைனி வந்துட்டாங்க, சமாதான கொடி பறக்க விட்டுறாங்கன்னு பார்த்தேன். அத்தை என்ன மச்சான் இப்படி உசிப்பில விடுறாங்க? அவங்க ஆட்டமே அவங்க இப்பதானே தீர்த்துக்க முடியும். அவங்க மருமக, அவங்க மகனையும் அவங்க மகளையும் என்ன பாடுபடுத்துறாங்க. இவங்களால கேட்க முடியாது, தான் மக மூலமா கேட்கலான்னு நினைக்கிறாங்க. பாப்போம் எங்க அண்ணன் என்னத்தை கிழிக்கிறான்னு. அடியே, என் பிள்ளைய பத்தி என்னடி நினைச்ச? இதுக்காகவே அவன் பொண்டாட்டி தட்டி கேட்பான். ஆமா இல்லைன்னு பாப்போமா? அட கடவுளே, இதுங்க கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே இப்படி. இப்ப என்னெல்லாம் வச்சு இதுங்க பகட காயாக்குதுங்க. இதுங்க பேச்ச கேட்டுட்டு இதுங்க வலையில விழுந்தோம்னா கடைசியில ராத்திரி சாப்பாடு நமக்கு கிடைக்காது. அம்மா, வெளியில இருக்கிற குளிர்லயும் கொசு கடியில என்னால படுத்து தூங்க முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, உங்க வம்புக்கு நான் இல்ல. அட பாவி, சரி போ, நீ இல்லைன்னா நான் என் பொண்ணு இருக்கா, அவ பாத்துக்கிட்டு வரலாம். வாட்டி மைனி நம்மளால ஒரு கை பாத்துருவோம்.